வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அவசர நிதி கோரிக்கை இன்று கூடும் IMF நிறைவேற்று சபை. கண்டி மாவட்டத்தில் மீண்டும் பாரிய மண் சரிவு. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நிச்சயமாக ஒழிக்கப்படும், பிரதமர் ஹரிணி உறுதி. மானிப்பாய் பிரதேச சபையின் முறைகேடு, மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். தரக்குறைவான மருந்துகள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் அறிவிப்பு. அரசின் தவறுகள் அதிகாரிகள் மீது சுமத்தப்படுகிறது, குற்றம் சாட்டும் மொட்டு கட்சி. முன்னாள் சபாநாயகரின் முகத்தில் இருந்து அரைபோத்தல் மது, சபையில் சாமர நையாண்டி பேச்சு. குறைநிரப்பு பிரேரணை தொடர்பில் எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், பிரதமர் நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்து. பேரழிவை தடுக்க தவறிய அனுர, சபாநாயகரிடம் கடிதம் கையளித்த சஜித் அணி. யாழ் தாயிட்டி சட்டவிரோத விகாரை சர்ச்சை, அதிரடி தீர்மானம் நிறைவேற்றம். வீடொன்றில் நள்ளிரவில் யுவதியால் நடத்தப்பட்ட விருந்து, மயக்க நிலையில் சிக்கிய பலர். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் அவசர நிதி கோரிக்கை இன்று கூடும் IMF நிறைவேற்று சபை. இலங்கை அரசாங்கம் விடுத்துள்ள அவசர நிதி வசதி கோரிக்கை குறித்து பரிசீலிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சபை இன்று கூடுகின்ற போது குறித்த நிதி வசதியை வழங்குவது தொடர்பில் இறுதி இணக்கப்பாட்டை எட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தித்வா புயலினால் ஏற்பட்ட அழிவுகளின் பின்னரான சவால்களை எதிர்கொள்வதற்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வசதியை வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி தற்போது சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதிக்கு மேலதிகமாக இந்த அவசர நிதி வசதி வழங்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதியின் 5வது மீளாய்வு நிறைவடைந்துள்ளதுடன் அதற்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக நிறைவேற்று சபை கடந்த டிசம்பர் 15ஆம் தேதியில் கூடவிருந்தது. எனினும் இந்த புதிய அவசர நிதி வசதி கோரிக்கை காரணமாக அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் இன்று கூடவுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை குறித்த 5வது மீளாய்வு தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மாவட்டத்தில் மீண்டும் பாரிய மண் சரிவு. கண்டி மாவட்டத்தில் உடதும்பர மற்றும் ஹீன்கிஸ்கிரியா ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஹீன்கிஸ்கிரியாவில் ஏற்பட்ட மண் சரிவில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த அனர்த்தம் இன்று இடம்பெற்றுள்ளது. பிரதேச மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு 2வரை உடுதும்பர வைத்தியசாலையிலும் மற்றொருவர் கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதித்துள்ளனர். அப்பகுதிகளில் இன்னும் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுவதால் அப்பகுதிகளில் வசிப்பவர்கள் தற்காலிக தங்குமிட முகாமுக்கு உடனடியாக இடமாற்றப்பட்டுள்ளனர். குடியிருப்பாளர்கள் மற்றும் தற்காலிக முகாமில் இருந்தவர்கள் அனைவரும் மற்றொரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய பிரதிபலிப்பாளர் இந்திக ரணவீர தெரிவித்தார். அதே நேரம் ஹின்கிஸ்கிரியவிலிருந்து மீமுறை வரையிலான பாதை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை காரணமாக வாகன ஓட்டுநர்கள் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்தோடு நேற்று கண்டி ஹின்கிஸ்கிரிய நகருக்கு அருகில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் காயமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கண்டி மகமாய பெண்கள் பாடசாலைக்கு மேலுள்ள ராஜபிகில்ல மாவட்டத்தில் பல இடங்களில் கனமழையினால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறித்த பாடசாலை காலவரையறையின்றி மூடப்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்படும், பிரதமர் ஹரிணி உறுதி. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நிச்சயமாக ஒழிக்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையானது முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பின் ஊடாகவே ஒழிக்கப்படும். புதிய அரசியலமைப்பின்றி இதனை செய்ய முடியாது என்பதால் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புதிய அரசியலமைப்பை வரைவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட குழு அறிக்கைகள் மற்றும் ஏனைய முன்மொழிவுகள் தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன.
இது தொடர்பான வரைவு பற்றிய கருத்துரு ஆவணம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. முறையான அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாகவே இது சாத்தியமாகும் என்று அவர் மேலும் விளக்கமளித்தார். தரக்குறைவான மருந்துகள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் அறிவிப்பு. இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் 93 மருந்துகள் தர சோதனைகளில் தோல்வியடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தரக்குறைவான மருந்துகளில் பெரும்பாலானவை இந்தியாவிலும் உள்நாட்டிலும் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மீதமுள்ள மருந்துகள் சீனா, பாகிஸ்தான், ஜப்பான் மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து நாட்டிற்கு வந்தவை என குறிப்பிடப்படுகிறது. தரமற்றவை என அடையாளம் காணப்பட்ட மருந்துகளில் சில திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் சில மருந்துகளின் விநியோகம் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ஒட்டுமொத்தமாக 600 மருந்துகள் தரக்குறைபாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அண்மையில் மயக்க மருந்துடன் தொடர்புடைய 2 மரணங்கள் குறித்து விசாரணைகள் நடந்து வருவது இந்த விவகாரத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தரமற்றதாக கண்டறியப்பட்ட சில மருந்துகள் தற்போது சந்தையிலிருந்து முழுமையாக அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசின் தவறுகள் அதிகாரிகள் மீது சுமத்தப்படுகிறது, குற்றம் சாட்டும் மொட்டு கட்சி. அனுர அரசின் அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளை மறைப்பதற்காக அவற்றை அதிகாரிகள் மீது சுமத்தும் செயற்பாடுகள் தொடராக நடைபெற்று வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான குற்றம் சாட்டியுள்ளார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இது அரசாங்கம் செய்யும் ஒரு கீழ்த்தரமான செயற்பாடாகவே நாம் நோக்குகிறோம். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவின் விபத்தில் போலீசார் தங்களின் கடமையை சரியாக செய்யவில்லை என அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அண்மையில் தித்வா சூறாவளியால் பல உயிர்கள் இழக்கப்பட்டு பாரிய சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அதற்கும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அதிகாரிகளை குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் அவதானம் தொடர்பில் ஏற்கனவே அறிவித்துள்ளதாக ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றனர். அதேபோல அண்மையில் மருந்து ஒவ்வாமையால் ஏற்பட்ட மரணம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்து தொடர்பில் தங்களுக்கு அதிகாரிகள் அறிவிக்கவில்லை என்கின்றனர். ஆனால் குறித்த மருந்து தொடர்பில் கண்டி வைத்தியசாலையில் செய்யப்பட்ட பரிசோதனைகளில் அதில் கிருமி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அந்த மருந்து தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த மருந்து எப்படி வழங்கப்பட்டது என வைத்தியர்களை குற்றம் சாடுகிறார்கள். மேலும் 323 கொள்கலன்கள் வெளியேற்றத்திற்கு சுங்க அதிகாரிகளை குற்றம் சாடினர். அரசாங்கத்தின் இயலாமையை அதிகாரிகள் மீது சுமத்துவதாக தோன்றுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரழிவை தடுக்க தவறிய அனுர சபாநாயகரிடம் கடிதம் அளித்த சஜித் அணி. இலங்கையில் தித்வா புயலால் ஏற்படும் தாக்கங்களை எதிர்கொள்வதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகள் இடம்பெறாமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைக்குமாறு கோரி கடிதம் சபாநாயகரிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. எதிரணி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அனுராத ஜெயரத்ன இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். அதனை சபாநாயகரிடம் கையளிப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட எதிரணி எம்பிக்களையும் அவர் அழைத்துச் சென்றுள்ளார். சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளவை வருமாறு: தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், சொத்துக்கள், சேதங்கள் மற்றும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக இன்னும் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படவில்லை. எனினும் நாட்டில் நடந்துள்ள அனர்த்தங்களில் இந்த பேரனர்த்தம் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது என்பது தெளிவாகிறது. இந்த துயர் மிகுந்த நிலைமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் அவ்வப்போது எச்சரிக்கை விடுத்திருந்தன, முன்னறிவிப்புகளை செய்திருந்தன என்பது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் இந்த நிலைமைக்கு முகம் கொடுக்க சம்பந்தப்பட்ட தரப்பினர் எந்த வகையிலும் முன்னாயத்தமின்றி இருந்தமை கவலைக்குரிய விடயமாகும். முன்னாயத்த தயார் நிலை எடுக்கப்பட்டிருந்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறிப்பிட்டளவில் தடுத்திருக்க முடியும் என்பது எமது நம்பிக்கையாகும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்றவை இடம்பெற்ற போது விசேட தெரிவுக்குழுக்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டன. இதன் பிரகாரம் தித்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியது தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்து அறிக்கை பெற வேண்டும். இதற்காக நாடாளுமன்றம் விசேட தெரிவுக்குழுவை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம். 22 மாவட்டங்களில் அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதால் தெரிவுக்குழுவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 30 வரையில் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவும் என்று மேற்படி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதிய அரசியலமைப்பு உருவாக்கம். பிரதமர் நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்து. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான முதல்கட்ட யோசனைகள் அடங்கிய அறிக்கை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான குறை நிரப்பு மதிப்பீடு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், எதிர்க்கட்சித் தலைவர் புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தொடுத்திருந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேர்தல் காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்த கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டிருந்தபடி புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அது தொடர்பான விவாதங்கள் நடத்தப்பட்டு தேவையான திருத்தங்கள் செய்யப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பின் பின்னர் சட்டமாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கைகள் மற்றும் ஏனைய அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்படவுள்ள திருத்தங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட உள்ளது. மேலும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் முன்னாள் சபாநாயகரின் முகத்தில் இருந்து அரைபோத்தல் மது, சபையில் சாமர நையாண்டி பேச்சு. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெலவின் முகத்தில் நசுக்கினால் அரைபோத்தல் சாராயம் எடுக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அசோக ரன்வெல்ல அனர்த்தத்திற்கு மத்தியில் அனர்த்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். ஏற்கனவே அனர்த்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்போது மீண்டும் ஒருமுறை அனர்த்தம் ஒன்றில் சிக்கிக் கொண்டுள்ளார். அவர் மீது மது அருந்தியுள்ளாரா என பார்ப்பதற்கு பலூன் ஊதி பார்க்க தேவையில்லை. அவரது முகத்தை நசுக்கினால் அரைபோத்தல் சாராயம் எடுக்கலாம். குடிப்பவரின் முகத்தை பார்த்து அவர் குடிப்பவரா இல்லையா என அறிந்து கொள்ள முடியும். அதனால் ரன்வெல எம்பிக்கு பலூன் ஊதி பார்க்க தேவையில்லை. அவர் குடிப்பவர்தான். அதனால் சட்டம் யாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். மானிப்பாய் பிரதேச சபையின் முறைகேடு, மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம். மானிப்பாய் பிரதேச சபையின் முறைகேட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை சாந்தி கிராம சேவகர் பிரிவு மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். J148 கிராம சேவகர் பிரிவில் உள்ள வைரவர் வீதி புனரமைப்பில் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியே மக்கள் இவ்வாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அந்த மக்கள் கருத்து தெரிவிக்கையில், எமது பகுதியில் உள்ள வைரவர் வீதியை புனரமைப்பதற்கு 1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த வீதியானது புனரமைப்புக்காக கேள்வி விண்ணப்பம் கூறப்படாமல் ஒரு தரப்புடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்நிலையில் அந்த வீதியில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்காக நாங்கள் வீதி ஓரத்தில் உள்ள மரங்களையும் வெட்டி புனரமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம். இதன்போது குறித்த வீதிக்கு தரமான அடித்தளம் இடப்படாது தரமற்ற வகையில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றன. இதுகுறித்து நாங்கள் பிரதேச சபை தவிசாளர், தொழில்நுட்ப உத்தியோகத்தர், ஒப்பந்ததாரர் ஆகியோருடன் முரண்பட்டோம். இதன்போது தவிசாளரும் தொழில்நுட்ப உத்தியோகத்தரும் ஆளுக்கு ஒரு கருத்தினை, ஒருவருக்கொருவர் முரண்பட்ட கருத்தினை கூறினர். பின்னர் ஓரளவு தரமான நிலையில் வீதிக்கு அடித்தளம் இடப்பட்டது. இருப்பினும் அதுவும் திருப்திகரமாக இல்லை. குறித்த வீதியானது முழுமையாக புனரமைப்பு செய்யப்படாமல் அந்த வீதிக்கு வந்த மூலப்பொருட்கள் வேறொரு வீதிக்கு எமது அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்டு அங்கு புனரமைப்புக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதனை கண்டித்த நாங்கள் வைரவர் வீதியை முழுமையாக புனரமைக்குமாறு, மற்ற பகுதியில் உள்ள வீதியை வேறொரு நிதியில் புனரமைக்குமாறும் கூறினோம். காரணம், 2 வீதிகளும் அரைகுறையில் காணப்படும் என்பதால் ஒரு வீதியை முழுமையாக புனரமைக்குமாறு நாங்கள் கூறினோம். சம்பவ இடத்திற்கு வந்த மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் ஜெதீசன் தங்கள் மீது பிழை இருப்பதனை ஒத்துக்கொண்டார். மற்றைய வீதியில் பரவப்பட்ட மூலப்பொருட்களை எடுத்து வந்த வைரவர் வீதியை முழுமையாக புனரமைப்பதாக கூறினார். அந்த வீதியில் பரவப்பட்ட மூலப்பொருட்களை எடுத்து வைரவர் வீதியில் பரவுமாறு ஊர் மக்களாகிய எங்களிடம் கூறினார். அவர்கள் விட்ட தவறுக்கு நாங்கள் அந்த வேலையை செய்ய தேவையில்லை. இருப்பினும் நாங்கள் அதையும் செய்வதாக கூறினோம். இருப்பினும் இதுவரை மேற்கொண்டு நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. இதுவரை காலமும் புனரமைக்காது காணப்பட்ட எமது வீதியானது தற்போதாவது புனரமைப்பு செய்யப்படுகின்றது என்று நாங்கள் மகிழ்ச்சியில் இருக்கும் போது இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெறுகின்றன. எனவே இதுகுறித்து பிரதேச சபையானது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் தையிட்டி சட்டவிரோத விகாரை சர்ச்சை, அதிரடி தீர்மானம் நிறைவேற்றம். யாழ் தையிட்டி விகாரை தொடர்பில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு பிரதேச சபையில் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தையிட்டி தெற்கில் பொதுமக்களின் காணியில்
சட்டவிரோதமாக அமைந்துள்ள திஸ்ஸவிகார என கூறப்படும் கட்டடத்திற்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் பெற்றிருக்காத நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கேற்ப இக்கட்டடமானது சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையால் அறிவித்தல் பலகையொன்று நாட்டப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் சாருஜனால் பிரேரணையொன்று சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தோடு சட்டவிரோத தைட்டி விகாரையின் விகாராதிபதியின் பதவி உயர்வுக்காக எதிர்ப்பை சபையில் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் பத்மநாதன் சாருஜினால் பிரேரணை சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் பிரதேச சபை உறுப்பினர்களால் தைட்டியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறைநிரப்பு பிரேரணை தொடர்பில் எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குறைநிரப்பு பிரேரணைக்கு ஆதரவு வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்தார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இந்த அறிவிப்பை விடுத்தார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரண உதவி உள்ளிட்ட விடயங்களுக்காக அவசர நிதியாக 500 பில்லியன் ரூபாய் கோரும் குறைநிரப்பு பிரேரணை சபையில் நேற்று முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பில் இன்று வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கு ஆதரவளிக்கப்படும் என்று சஜித் கூறினார். அத்துடன் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்காக வலுவானதொரு பொறிமுறை ஸ்தாபிக்கப்பட வேண்டும் எனவும் அனர்த்த முகாமைத்துவத்தை கையாள்வதற்கு தனி அமைச்சொன்று அவசியம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். வீடொன்றில் நள்ளிரவில் யுவதியால் நடத்தப்பட்ட விருந்து, மயக்க நிலையில் சிக்கிய பலர். கம்பகா ராகம பகுதியில் பேஸ்புக் மூலம் அடையாளம் காணப்பட்ட குழு நடத்திய பேஸ்புக் போதைப்பொருள் விருந்து போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதன்போது இளம் பெண்கள் உட்பட 13 பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக ராகம போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபர்கள் போதைப்பொருள் பாவனை காரணமாக மிகவும் மயக்கமான மற்றும் சுயநினைவற்ற நிலையில் நடந்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுடன் இருந்த 20 வயதுடைய இளம்பெண்ணால் இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் இந்த விருந்து ராகம போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விசாரணையின் போது அந்த இளம்பெண் ராகம பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் ஏனைய சந்தேக நபர்கள் ஜாயல, கம்பகா, கிரிபத்கொட, கலனி மற்றும் சீது ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் வெளிசரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்.